Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம வீட்ல ஏசி இல்லனாலும் எப்படி வீட்ல வந்து சில்லுன்னு குளுகுளுன்னு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸா இருக்கும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றதையும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்ல இருக்க ஜன்னல் வந்து எந்த டைம்ல ஓபன் பண்ணி வைக்கணும் அப்படின்றது தான் ஃப்ரெண்ட்ஸ். மெயினா நீங்க வந்து கொசு தொல்லை இல்லை அப்படின்னா நீங்கள் ஜன்னலை ஃபுல் டைம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் எந்த டைம் வந்து வெயில் உள்ளார வருதோ அந்த டைமில் நீங்கள் ஸ்க்ரீன் போட்டு அந்த ஜன்னலை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா வெயில் படுறப்போ உள்ளார படுறப்போ உங்களுக்கு வந்து ரூமே ஃபுல்லாக ஹீட் ஆயிரும். அந்த மாதிரி டைமில் ஒரு ஸ்க்ரீன் வச்சு அதை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயில் படாமல் காற்று மட்டும் உள்ளார வர மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்கு மேலே நீங்கள் ஸ்க்ரீன்ஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஜன்னல் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூடான காற்று ரூம்குள்ளார வராமல் இருக்கும். கொசு தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கு மோஸ்ட்லி இப்போ எல்லா வீட்லையுமே நெட் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நெட் போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் டைமே கூட ஜன்னல் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வெயில் உள்ளார வர டைமில் ஸ்க்ரீன்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ வந்து வெயில் வீட்டுக்குள்ளார வராமல் இருக்கும். அப்போ ஜில்லுன்னு உங்களுக்கு ரூம் மெயின்டைன் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்க ஃபேன். எல்லார் வீட்லையுமே இப்போ வந்து கிட்டத்தட்ட 2 ஃபேன் ஒரு ரூமில் போடுற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைனாலும் ஒரு ஃபேன் இருந்தாலும் கூட வந்து ஒரு டேபிள் ஃபேன் வாங்கி வச்சுக்கிறது வந்து பெஸ்ட்டு. அந்த மாதிரி 2 சீலிங் ஃபேன் இருக்குன்ற டைமில் 2 ஃபேனும் சேர்த்து ஒரே டைமில் ஆன் பண்ணாதீங்க. 2 ஃபேனும் சேர்த்து ஓடிச்சுன்னா அதில் இருக்க ஹீட் வந்து உள்ளாரையே ரூம்குள்ளாரையே ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு வந்து ரொம்ப ஹீட்டாக அதிகமாக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஃபேன் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 1 hour கழிச்சு மாற்றி ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனாலும் உங்ககிட்ட டேபிள் ஃபேன் இருக்குன்னா அது ரொம்ப பெட்டரான ஐடியா. அது சீலிங் ஃபேன்லேருந்து சூடாக காற்று வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஆனால் அது மாதிரி டேபிள் ஃபேனில் உங்களுக்கு வராது. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு சீலிங் ஃபேனை ஆஃப் பண்ணி விட்டுட்டு டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணிக்கோங்க. இதனால நம்ம வந்து கொஞ்சம் மாற்றி ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு சில்லுன்னு காற்று வரதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது டேபிள் ஃபேன்ஸ், பெடஸ்டல் ஃபேன்ஸ் இந்த மாதிரி நம்ம ஃபேன்ஸ் யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு வந்து ரொம்ப சில்லுன்னு எங்கே வந்து உங்களுக்கு காற்று வரணுமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டிப் வந்து உங்கள் வீட்டில் எங்கள் ரூமில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ரூமில் ஓரத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஃபில் பண்ணி அதில் வந்து ஐஸ் கட்டி போட்டு விட்டுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 ஐஸ் க்யூப் ஃபுல்லாகவே இந்த மாதிரி 2 ஃபுல் ஐஸ் க்யூபே நீங்கள் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி போடுறனால உங்களுக்கு ஃபேனோட காற்றுல பட்டு உங்களுக்கு ரூமே வந்து ரொம்ப சில்லுன்னு ஆகும். கண்டிப்பாக அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப வருஷமாகவே இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது ஒர்க் அவுட். ஒரு சின்ன பாத்திரத்தில் ஐஸ் கட்டி போட்டு வைக்கிறனால என்ன ஆகும்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். எங்கள் அம்மாலாம் ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருக்க பாத்திரத்தில் தண்ணி ஃபில் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடுறாங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டு நைட் தூங்க போகும்போது அந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக ஐஸ் கட்டியாக இருக்கும் இல்லையா, அப்போ அதை எடுத்து ரூமில் ஒவ்வொரு ஓரத்தில் ஒரு 2 ஓரத்தில் இந்த மாதிரி கீழே மிதியடி போட்டு அதுக்கு மேலே அந்த பாத்திரத்தை வச்சிடுறாங்க. அப்போ அந்த ஐஸ் கட்டி ஃபுல்லாக உருகி உங்களுக்கு தண்ணி ஆகிற வரைக்குமே உங்களுக்கு ரூம் ஃபுல்லாகவே சில்லுன்னு இருக்கும். கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் வந்து நீங்கள் ரூமுக்கு தூங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே ரூமில் இருக்க எல்லா லைட்ஸுமே ஆஃப் பண்ணிடுங்க. லைட்டை ஆஃப் பண்ணி வைக்கிறனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹீட் ஆகாமல் இருக்கும். உங்களுக்கு ரூமு லைட்டு தானே, அதனால என்ன ஆகுதுன்னு நினைக்கலாம். லைட்டே வந்து நமக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம். லைட்ஸ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 hour கொஞ்சம் இருட்டாக இருக்கப்போ நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஃபேன்ஸுமே ஆஃப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்க போகும்போது நம்ம ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற பெட் ஸ்ப்ரெட், அதுக்கப்புறம் பில்லோ கவர்ஸ், பெட்ஷீட் இது எல்லாத்தையுமே வந்து காட்டனாக நம்ம யூஸ் பண்ணுறது பெட்டர். இது ஏன்னா நம்மளுக்கு வேர்வை வருது அப்படின்னா கூட அதை இழுக்கிறதுக்கு அப்சர்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து காட்டன் பெட் ஸ்ப்ரெட் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி சம்மர் சீசனில் நீங்கள் வந்து காட்டன் பெட் ஸ்ப்ரெட்ஸ் அப்புறம் காட்டன் பில்லோ கவர்ஸ் இதெல்லாம் தலைகாணி உரை இது மாதிரி யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு உடம்புக்குமே ரொம்ப நல்லதாக இருக்கும். ஹீட்டையும் அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பெட்ஷீட் எடுத்துக்கோங்க. ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு திக்காக இருக்க மாதிரி பெட்ஷீட் எடுத்து நல்லா தண்ணியில் நனைச்சிக்கோங்க. நல்லா தண்ணியில் நனைச்சி வச்சுட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சு விட்டுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இதை வந்து ஜன்னலில் வந்து காய போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்து நல்லா ட்ரை பண்ணிடாதீங்க. நீங்களே ஓரளவுக்கு தண்ணி சொட்டாமல் இருக்க மாதிரி நீங்கள் பிழிஞ்சாவே போதும். இதெல்லாம் கிட்டத்தட்ட அம்மாங்கெல்லாம் வந்து சின்ன வயசில் இருக்கப்போ இருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்க டிப்ஸ் இது எல்லாமே. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏசி இல்லாத டைமில் நம்ம இதெல்லாம் தான் பண்ணிகிட்ருந்தோம். இந்த மாதிரி ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த ஈரமான பெட்ஷீட்டை இது மாதிரி வந்து நீங்கள் ஜன்னல்லையோ எங்கேயாவது ரோப் இருக்குன்னா அதில் வந்து காய போட்டுருங்க. இந்த மாதிரி போடுறதுனால பாருங்கள் இது ரொம்ப ஈரமாக தான் இருக்கும். இன்னும் இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா
ஃபேன்லேருந்து வர சூடான காற்று இதில் பட்டு உங்களுக்கு வந்து சில்லுன்னு காற்று வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜன்னல் வழியாக சூடாக காற்று வந்தால் கூட இதில் பட்டு வரப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது மாதிரி பெட்ஷீட் போட்டிருக்கப்போ நீங்கள் ஜன்னல் ஓரத்தில் போடுறீங்கன்னா ஜன்னல் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து பெஸ்ட்டான ஐடியா உங்களுக்கு. அதே மாதிரி இதில் வந்து தண்ணி கீழே சொட்டுற மாதிரி இருக்குது, குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பெட்ஷீட்டுக்கு கீழே வந்து ஒரு மிதியடி மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அப்போ வந்து கீழே தண்ணி சொட்டினா கூட அது வந்து இழுத்துரும், இல்லைன்னா நம்மளே தெரியாமல் வழுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே ஒரு மிதியடி மாதிரி போட்டு விட்டுருங்க. இது மாதிரி இருக்கப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 2 to 3 hours வந்து இந்த பெட்ஷீட் காயிற வரைக்கும் உங்களுக்கு சில்லுன்னு இருக்கும். நெக்ஸ்ட் டிப் வந்து நம்மளுடைய மொட்டை மாடி. மெயினாக மொட்டை மாடிக்கு கீழே இருக்க ரூம் வந்து ரொம்ப சூடாக இருக்கும், நீங்களே ஃபீல் பண்ணி பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி சூடாக இல்லாமல் இருக்கிறதுக்கு உங்கள் மொட்டை மாடியில் இந்த மாதிரி ஒயிட் பெயிண்ட் அடிச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டரான ஐடியா. இது ரொம்பலாம் செலவாகாதுங்க. 1000 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட நீங்கள் அடிக்கிறதுக்கே ஒரு 2000 ருபீஸ் தான் ஆகும். ஆனால் இது 2 வருஷத்துக்கு உங்களுக்கு நல்லா தாங்கும். இந்த மாதிரி ஒயிட் பெயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு. எப்படி வந்து பிளாக் கலர் வந்து சோலாரில் உங்களுக்கு வந்து ஹீட்டை வந்து இழுக்குமோ, இது வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து குளுக்குளுன்னு வச்சுருக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். நீங்கள் ரொம்ப வெயிலில் கூட இதில் நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூடாகவே இல்லாமல் நல்லா சில்லுன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ ஒயிட் பெயிண்ட் மேலே அடிக்கிறனால உங்களுக்கு சீலிங் வழியாக ஹீட் வந்து உள்ளாரே இறங்காமல் இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. செலவும் ரொம்ப கம்மி தான். ஒரு 2 வருஷத்துக்கு சேர்த்து 2000 ரூபாய் தான் செலவாகுது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சீலிங்கில் அதாவது நம்மளுடைய மொட்டை மாடியில் எந்த ரூமில் நீங்கள் தூங்குறீங்களோ அந்த ரூமுக்கு மேலே வந்து ஒரு 4லேருந்து 5 பக்கெட் தண்ணி வந்து நைட்டில் ஊற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த சீலிங் வழியாக உங்களுக்கு ஹீட்டாக காற்று இறங்காமல் சில்லுன்னு காற்று இறங்கும். இந்த மாதிரி சாக்கு இருக்குல்லையே, இந்த மாதிரி சாக்கில் மேலே ஒரு 4-5 சாக்கு போட்டு விட்டு அதில் 4-5 பக்கெட் தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அந்த சாக்கில் அப்படியே தண்ணி வந்து ரீட்டைன் ஆகும். ஸோ உங்களுக்கு எப்போயுமே ரூம் வந்து சில்லுன்னு இருக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.